வடக்கு மக்களுக்கு புகழாரம். அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து அதிரடி பதவி நீக்கம். இன்டர்போலின் சிவப்பு பட்டியல், பொறியில் சிக்கி தவிக்கும் இலங்கை குற்றவாளிகள். வடக்கில் உள்ள மக்கள் அரச சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக உள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நடமாடும் சேவையை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று நாடு பாரிய ஆபத்தான நிலையிலிருந்து மீண்டு வரும் நிலையில் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் சம்பள அதிகரிப்பு கோரி போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். நாட்டின் பொருளாதார நிலை தெரியாது இவ்வாறு நடந்து கொள்கின்றனர். நேற்றைய சந்திப்பொன்றின் போது வடக்கில் இவ்விடயம் எவ்வாறு உள்ளது என அரசாங்க அதிபரிடம் வினவினேன். வடக்கில் ஓரளவு அவ்வாறான நிலை இல்லை. சில போராட்டங்கள் நடைபெறுகின்றது. அண்மையில் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இடம்பெற்ற போராட்டம் தொடர்பில் அவர் எனக்கு தெரிவித்தார். உண்மையில் வடக்கில் உள்ள மக்கள் வித்தியாசமாக சிந்திக்கின்றார்கள். தமக்கு கிடைக்க வேண்டிய அரச சேவைகள் தொடர்பில் விழிப்புடன் நடந்து கொள்கின்றார்கள். தமக்கு கிடைக்க வேண்டிய சேவைகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக அறிந்து கொள்வதுடன் அந்த விடயம் தொடர்பில் மாற்று சிந்தனையுடன் செயல்படுகின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சகல நடவடிக்கைகளிலிருந்தும் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவை நீக்க கட்சி தீர்மானித்துள்ளது. இதன்படி சரத் பொன்சேகாவை நாடாளுமன்ற குழு கூட்டம் உள்ளிட்ட கூட்டங்களுக்கு இணைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது அண்மைய நடவடிக்கைகள் அவர் நடந்து கொள்ளும் விதம் குறித்து ஆராய்ந்த பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அவ்வாறு அடுத்த பொது தேர்தலில் அவருக்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி என்பவற்றில் வேட்புமனு வழங்குவதில்லை என இதற்கு முன்னர் தீர்மானம் எடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்டர்போலால் சிவப்பு பட்டியலிடப்பட்ட 45 இலங்கை குற்றவாளிகள் வெளிநாடுகளில் பெரும்பாலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து இலங்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த தகவலை உயர்மட்ட காவல்துறை வட்டாரம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் இவர்கள் இலங்கையில் சட்டவிரோதமான செயற்பாடுகளை மேற்கொண்டு வரும் வேளையில் பிடிபடுவதை தவிர்ப்பதற்காக ஆரம்பத்தில் துபாயில் தஞ்சம் புகுந்து அங்கிருந்து தற்போது வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த நாடுகளுடன் கைச்சாத்திடப்பட்ட நாடு கடத்தல் உடன்படிக்கைகளின் அடிப்படையில் அவர்களை பொறியில் சிக்க வைத்து இங்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இலங்கை அதிகாரிகள் துபாய் அதிகாரிகளுடன் இணைந்து சிவப்பு அறிவிப்புகளின் அடிப்படையில் சில இலங்கை குற்றவாளிகளை கைது செய்து பின்னர் இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளதோடு இலங்கையிலும் 5 குற்றவாளிகளை கைது செய்துள்ளனர். குறிப்பாக நீதிமன்ற வழக்கிலிருந்து பிணை பெற்று நாட்டை விட்டு வெளியேறிய கஞ்சிபாணி இம்ரான் இலங்கையில் குற்ற செயல்களுக்கு சதித்திட்டம் தீட்டி வருவதாக கூறப்படுகின்றது. மேலும் கஞ்சிபாணி இம்ரான் துபாயில் பதுங்கியிருக்கும் லொகுபாட்டி மற்றும் கோணக்கோவிலே சார்ந்த ஆகிய குற்றவாளிகளின் உதவியுடன் அத்துருகிரியவில் இடம்பெற்ற துப்பாக்கி தாக்குதலை நடாத்தியதாக அண்மைய விசாரணைகளில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லன்சா தலைமையிலான பொதுஜன பெரமுன அணிக்கும் ரணிலுக்கும் இடையில் முரண்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பசில் ராஜபக்ஷ மற்றும் ராஜபக்ஷ குடும்பத்துடன் ரணிலின் அரசியல் உறவுகளுக்கு நிமல் லன்சா மற்றும் பலர் தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த போதும் ராஜபக்ஷ குடும்பத்தை சார்ந்த அனைத்து தரப்புகளையும் அதிபர் தற்போதும் தன்வசம் வைத்துள்ளார். அந்த வகையில் கடந்த 6ஆம் திகதி நடைபெற்ற ரோஹித அபேகுணவர்த்தனவின் பேரணியில் அதிபர் கலந்து கொண்டமைக்கு நிமல் லன்சா அணியினர் கடும் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ரோஹித அபேகுணவர்த்தனவின் பேரணி நிமல் லன்சாவின் செல்வாக்கை மிஞ்சும் வகையில் அமைந்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை அடுத்து லன்சா அணி அடுத்து என்ன செய்ய போகின்றது என்பதில் கேள்வி எழுந்துள்ளது. அத்துடன் அதன் இருப்பு குறித்து நிச்சயமற்ற நிலை காணப்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தற்போது உருவாகும் வைத்தியர்கள் முகநூல் போராளிகளின் சகோதரர்களாகவும் நடிகையை காண பனைமரத்தில் ஏறியவர்களின் தலைமுறைகளாகவும் உள்ளனர் என வைத்தியர் செந்தூரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவொன்றிலேயே இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், இதற்கு முன்னர் கடமையாற்றிய வைத்தியர்களிடமிருந்த பொறுப்புணர்வை தற்போதுள்ள வைத்தியர்களிடம் எதிர்பார்ப்பது தவறாகவே தோன்றுகின்றது. சாவகச்சேரி வைத்திய அதிகாரிகள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு முழுமையான ஆதாரங்கள் இல்லை. சிறு சிறு தவறுகள் நடந்திருக்கலாம். எனினும் அனைத்தையும் முழுமையாக நம்புவது பிழையானதாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெறும் வன்முறை சம்பவங்களை சமூக ஊடகங்களில் பார்க்கும்போது சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருவதற்கு அச்சம் கொள்வதாக தேசிய நாமல் உயன அமைப்பின் ஸ்தாபகர் வனவாசி ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், இலங்கை தற்போது சிகாகோ போன்று மாறியுள்ளது. யுக்திய நடவடிக்கை செயல்படுவதாகவும் பல்வேறு ஆயுத குழுக்கள் பல்வேறு வழிகளில் மக்களை கொன்று குவிப்பதாகவும் பாதாள உலகம் பல மோதல்களை ஏற்படுத்துவதாகவும் செய்திகள் வெளியாகின்றன. சுற்றுலா எங்கள் நாட்டில் ஒரு முக்கிய தலைப்பாக மாறியுள்ளதுடன் நமது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முக்கிய காரணியாக உள்ளது. சமூக ஊடகங்களில் இது போன்ற வன்முறை நடத்தைகளை பார்க்கும்போது வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருகை தருவதற்கு பயப்படுகின்றார்கள். இதேவேளை கொலை வழக்குகளை ஊடகங்கள் விரிவாக காட்டுகின்றன. இதுபோன்ற உள்ளடக்கத்தை ஒளிபரப்புவது நெறிமுறை ஊடக நிறுவனங்களின் பொறுப்பாக நான் நினைக்கவில்லை. மக்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் துப்பாக்கிகளை பயன்படுத்தி கொலை செய்கின்றார்கள். அவர்கள் ஒருவரையொருவர் வெளிப்படையாக சுட்டுக் கொள்கின்றார்கள். இதுபோன்ற காணொளிகள் சிறு குழந்தைகளின் மனதை கூட மாசுபடுத்துகின்றன. இதுபோன்ற உள்ளடக்கங்கள் பரவுவதை தடுக்க ஊடக நெறிமுறைகளை பேணுவதும் சட்டங்களை கொண்டு வருவதும் அரசாங்கத்தின் பொறுப்பு என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மாக்கதுரே மதுசை கைது செய்வதற்கு பாதுகாப்பு படையினருக்கு தகவல் வழங்கிய முதல் நபராக கிளப் வசந்த கொல்லப்பட்டதாக கஞ்சிபாணி இம்ரான் தெரிவித்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மதுஸ் தொடர்பில் விசாரணை நடாத்திய கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளும் கொல்லப்படுவார்கள் என கஞ்சிபாணி இம்ரான் கூறியதாகவும் கூறப்படுகின்றது. இதன்படி காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனின் பணிப்புரையின் பேரில் காவல்துறை தலைமையகம் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதுருகிரியில் சுட்டுக் கொல்லப்பட்டு கிளப் வசந்தவின் சடலம் பொருளையில் உள்ள ஜெயரத்ன மலர்ச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் மலர்ச்சாலைக்கு மீண்டும் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அதுருகிரிய பிரதேசத்தில் கடந்த 8ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் கிளப் வசந்த உள்ளிட்ட மேலும் ஒருவர் உயிரிழந்ததுடன் கிளப் வசந்தவின் மனைவி மற்றும் பாடகி சுஜீவா உள்ளிட்ட சிலர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.